பிரைஸ் லார்ட். நம்ம இருதயம் வந்து நம்மளுக்கு கட்டுப்படவே படாது. அது பாட்டுக்கு ரவுண்டு போயிட்டே இருக்கும். அது வந்து தீட்டுப்படும். நம்ம இருதயம் வந்து என்ன செய்யுது, தீட்டுப்படுது பலவிதமான எண்ணங்கள்னால. நம்ம இருதயத்துக்குள்ளே இருக்கிறது என்னென்ன வருது, கபடு, சூது, வாது, பொய், புரட்டு, கெட்ட எண்ணங்கள், சிந்தனைகள், கெட்ட சிந்தனைகள், அவர்களுக்கு கெடுக்கிற புத்தி, நிறைய காரியங்கள் இருக்கும். அதுக்கு ஒரு வசனங்களே நிறைய இருக்குது. அதெல்லாம் என்ன செய்யணுமா, நம்மளை தீட்டுப்படுத்துமோ. அந்த வாய்க்குள்ளே போகிறது நம்மளை தீட்டுப்படுத்தாது. கை கழுவாமல் சாப்பிட்றது அதெல்லாம் பற்றி ஒன்றும் கவலை இல்லை. அதனால் எல்லா காவலோடு நம்ம இருதயத்தை என்ன செய்யணுமா, காத்துக்கொள்ளணும். அது நின்று ஜீவ ஊற்று புறப்படுது. அதனால தான் நம்ம என்ன செய்யணும், அதை காத்துக்கொள்ள பழகணும். சரிங்களா? நீதிமொழிகள் 4:23, 1 பேதுரு 1:13, மத்தேயு 15:18-20 சொல்லப்பட்டிருக்குது. 18-20 வரையிலையும் 2 கொரிந்தியர் 11:2-3 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் சங்கீதம் 62:10 கூட சொல்லப்பட்டிருக்குது. கை கழுவாமல் நம்ம சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, இருதயத்திலேருந்து வெளியே வர்றது தீட்டுப்படுத்தும். மார்க்கவசனமோ அணிந்து இருக்க வேண்டுமா. ஏன்னா இருதயத்தை காத்துக்கொள். எல்லா காவலோட இருதயத்தை காத்துக்கொள்ளணும். இருதயத்தின் நினைவில் தான் வாய் பேசுது. இருதயத்தின் நினைவில் தான் வாய் பேசுது. நம்ம என்னென்னா பேச நினைக்கிறோமோ அது என்ன செய்யுது, எங்கேருந்து வருது, இருதயத்திலிருந்து தான் வருது. இருதயத்தின் நினைவினால் வாய் பேசுகிறது. நமக்கு என்னென்ன இருக்குது, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இருக்குது. ஐஸ்வர்யத்தின் மயக்கம் எங்கேருந்து வருது, மார்க் 4:18-19 சொல்லப்பட்டிருக்குது. எங்கேருந்து வருது, எங்கேருந்து வரும், இருதயத்தில் தான் வரும். இருதயத்தை என்ன செய்யணுமா, ஈஸியாக என்ன செய்யலாம், வஞ்சிக்கலாமா. இருதயத்தை ஈஸியாக வஞ்சிக்கலாம். சக்கரியா 7:10 ஐஸ்வர்யத்தின் மயக்கம் சொல்லப்படுது. அப்புறம் யோவான் 14:1 இருதயத்தில் தீங்கு இல்லாமல் பாதுகாத்த வேண்டும். தீங்கு இருக்கக்கூடாது. இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். எப்போவுமே இருதயத்தை காத்துக்கொள்ளுன்னு சொல்லப்பட்டிருக்குது. பலவிதமான பாதிப்புகளை அது இருதயம் சந்திக்குமோ. பாருங்கள் எவ்வளோ பயங்கரமாக இருக்குதுன்னு. இருதயம் என்ன செய்யுமா, பலவிதமான பாதிப்புகளை சந்திக்குதான். இருதயத்துக்கு இருப்பதை விட யாரும் இருதயத்துக்குள்ளே இருப்பதை யாரும் பார்ப்பதில்லை. யாராவது பார்ப்பாங்களா? இப்போ நான் ஒன்று நினைக்கிறேன், அது உங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா இருதயத்தின் ஆழத்தில் நான் நினைப்பேன். ஆனால் இருதயத்தின் ஆழத்தை பார்க்குறவர் ஒரே ஒருத்தர் தான், தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். நம்ம இருதயத்தை ஆராய்ந்து அவர் ஒருத்தர் தான் முடியும். இருதயத்தின் ஆழத்தில் நீ அங்கே பாதாளத்தில் படுக்க போயிட்டாலும் நான் அங்கே இருப்பேன்றார். அது மாதிரி நம்முடைய எல்லா காரியங்களையும், சிந்தனைகள், எண்ணங்கள், இதயத்தில் இருக்கிற நினைவுகள் எல்லாம் கர்த்தருக்கு நிர்வாணமாக வெளியரங்கமாக இருக்குது. அவருக்கு கண்களுக்கு முன்பதாக நான் எப்படி இருக்கிறோம், நிர்வாணமாக இருக்கிறோன்னு வேதம் சொல்லுது. அதனால் நம்ம என்ன செய்யணும், எப்போதும் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளணும். அது மட்டும் இல்லைங்க, மத்தேயு 5:21, 22, 23 சொல்லப்பட்டது. இருதயத்தை காத்துக்கொள், இருதயத்தின் நினைவினால் வாய் பேசும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதே தான் வசனம். 1 பேதுரு 5:8 தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொள்கிறவன் என்ன செய்வான், நியாய தீர்ப்புக்கு பாத்திரவான். நியாயமே இருக்காது. சிலர் இருப்பாங்க, தன் சகோதரன், சொந்த சகோதரனோ, விசுவாசியாக இருக்கிற சகோதரனோ, எதையோ ஆக மொத்தம் நியாயமே இல்லை, நம்ம கடிந்து கொள்வோம். அப்படி கடிந்து கொண்டால் அங்கே என்ன இருக்குது, அங்கே அது நியாய தீர்ப்புக்கு நம்ம பாத்திரமாயிடுவோம். ஏன் நியாய தீர்ப்புக்கு பாத்திரமாகிறோம்னா, நம்ம வந்து அதுக்கு தானே போகிறோம், நம்ம அதுக்கு தானே இருக்கிறோம். ஏன் வேறு வழி கிடையாது நம்மளுக்கு. நம்ம சும்மாவே நம்ம என்ன செய்வோம், அதெல்லாம் பற்றி பேசுவோம், அதெல்லாம் பற்றி நடப்போம். அப்போ நம்மளுக்கு என்ன செய்யுது, நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிடுது. தன் சகோதரன் நியாயம் இல்லாமல் கோபித்து கொள்கிறவன் யார், நியாய தீர்ப்புக்கு பாத்திரவான்னு சொல்லப்பட்டிருக்குது. 1 பேதுரு 5:8 மனதின் அறையை கட்ட வேண்டுமா. மனதின் அறை தான் இருதயம். அந்த அறையை நம்ம செய்யணுமா, கட்டணும். அது வந்து விபச்சாரத்திற்கு தண்டனை. ஸ்திரீகள் இருதயத்தில் நினைச்சாலே, இச்சையோடு பார்த்தாலே பாவம்னு சொல்கிறாரு. நான் காலையில் சொன்னது போல் இருதயத்தை நினைச்சாலே பாவம். அப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு பயங்கரமான, நம்ம யார் அப்போ ஒருத்தர் கூட மிஞ்ச மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டாங்க, மிஞ்ச மாட்டாங்க. எல்லாரும் விபச்சாரிகள் தான், விபச்சாரர்கள் தான். ஏன்னா சாதாரண ரோட்டில் போக கூட யாராவது இப்போ நம்ம திரும்பி பார்ப்போம், ஐயோ அழகாக இருக்கிறாங்களே, கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, பாய்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம நினைப்போம் அழகாக இருக்கிறாங்களே. அப்போ அது என்னது சொல்கிறாரு,
விபச்சாரம் செய்தாயிற்றுன்ற அந்த ஸ்திரீயோடு விபச்சாரம் செய்துட்டு அந்த இச்சையோடு பார்க்குறது. அழகாக இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, இந்த ஒரு ஆசை வருது இல்லையா அவங்க மேலே. அப்போ அது வந்து என்னது? பாவம் தான். இச்சையை தூண்டுகிறது பாவம். அதுதான் என்ன செய்யுது? விபச்சாரம் சொல்கிறாரு. ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ மைனூட்டாக கவனிக்கிறாருன்னு. மனிதனை குறித்து என்ன செய்யணுமா? நம்ம மனிதனை குறித்து என்ன சொல்ல போகிறான், எது சொல்ல போகிறான்னு பயப்பட வேண்டுமா? தீமையை சிந்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும்? தீர்மானம் பண்ணணும். நம்ம ஜீவனும் மரணம் நாவின் அதிகாரத்தில் இருக்குதான். எங்கள் அதிகாரத்தில் இருக்குது? ஜீவனும் மரணம் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. இந்த நாவெல்லாம் கட்டுப்படுத்தணும்னா, நாவை கட்டுப்படுத்தணும். அது காட்டு தீ போல பரவின்னு இருக்கும். ஆனால் அதை கட்டுப்படுத்தணும்னா ஒரே ஆயுதம் இருதயம் தான். இருதயத்தை அடக்கிட்டா அது என்ன செய்யும்? நாவு கட்டுப்படும். இருதயம் பேசாமல் இருந்துச்சுன்னா, சிந்தனையை நினைக்காமல் இருந்ததுன்னா நாவு வாயை திறக்காது, வாயை மூடிட்டு இருக்கும். அப்போ காரணம் இருதயம் தான். எப்போதும் விழுத்து இருந்து நம்ம என்ன செய்யணும்? இருதயத்தை காத்துக்கொள்ளணும். அது நின்று ஜீவ ஊற்று நமக்கு புறப்படும். வீண் சிந்தனைகளை வெறுத்து ஒரு வேதத்தில் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்லணும். அப்போது வீண் சிந்தனைகளை நம்ம வெறுத்து வேதத்தில் பிரியமாக இருந்தோம்னா இருதயம் என்ன செய்யும்? நம்ம கட்டுக்குள்ளே இருக்கும். அப்போ தான் அதுலேருந்து ஜீவ ஊற்று நமக்கு கிடைக்கும். இருதயத்துலேருந்து ஜீவ ஊற்று கிடைக்கும். எப்படி கிடைக்குதுன்னா, இருதயத்தை நம்ம காத்துக்கொள்றதுனால தான் அதுலேருந்து ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும் சொல்லப்பட்டிருக்குது. அதனால் அது எல்லா காவலும் நம்ம காத்துக்கொள்ளணும். அதுதான் முக்கியமானது. வீணான சிந்தனைகள், வீணான எண்ணங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடாது. வேதத்தில் பிரியமாக இருக்கணும். வேதத்தில் பிரியமாக இருக்கும்போது, ஆண்டவரோடு எப்போதும் நம்ம இருக்கும்போது, ஆண்டோட சிந்தனையாகவே நம்ம இருக்கும்போது நமக்கு எப்படி வந்து இருதயம் வந்து ஏதாவது செய்யுமா? செய்யாது. அது பாட்டுக்கு அது வேலையை செய்யும். எதே வசனத்தையே நோக்கி பார்க்கும், வசனத்துக்கு அது உடந்தையாக இருக்கும். இருதயத்தில் தீங்கு வராது. தீங்கு நினைக்கிறதுக்கு டைம் இருக்காது இருதயத்தில். அதுதான் அங்கே முக்கியம். பலவித பாதிப்புகளை அந்த இருதயம் சந்திக்குமா. யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா நமக்கு இவ்வளோ கவலையாக இருக்குது பார்த்தீங்களா? இருதயமே செத்து போயிடலாமான்னு இருக்கும் பாருங்கள். நம்ம இருதயம் அப்படி நொந்து நூலாக போயிதுன்னுவாங்க சொல்லுது. ஐயோ என் இருதயம் அவங்க பேசும்போது நொந்து நூலாக போச்சுங்க எனக்குன்னுவாங்க. என்ன அர்த்தம்? அது அவ்வளோ வேதனை. அவங்க என்ன செய்கிறாங்க? அதை அனுபவிக்கிறாங்க. அனுபவிக்கிறவங்களுக்கு தாங்க தெரியும் கஷ்டம். அட்வைஸ் பண்ணிடலாம் ஈஸி அது எல்லாமே. ஆனால் அதை அனுபவிக்கிற பாருங்க, அது இருதயத்தில் வேதனைகளை அவங்களுக்கு தான் தெரியும். எவ்வளோ பெரிய கஷ்டம், எவ்வளோ பெரிய பாடுகள், அந்த நிந்தனைகள் எப்படின்னு அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதனால ஆக மொத்தம் நமக்கு என்னன்னா, ஆண்டவர் நம்மளோட இருந்தாருன்னா இந்த இருதயத்தை காத்துக்கொள்வது இது எல்லாமே நம்மளுக்கு ஈஸி. எப்போது வேதத்தை தியானித்து படித்து அது மாதிரி நடந்தோம்னா நம்மளுக்கு என்னது? இயேசு கிறிஸ்து மேலே அன்பு இருந்ததுன்னா, ஏசப்பாவை நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா, அவருக்கு சித்தத்தை நம்ம செய்தோம்னா நம்ம இருதயம் என்ன செய்யணும்? காக்கப்படும். அப்போ தான் அதுலேருந்து நமக்கு ஜீவ ஊற்று கிளம்பும். இல்லைன்னா நமக்கு என்ன இதை இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஏசப்பா நம்ம கூட இல்லைன்னா ஒன்றுமே இருக்காது. இதையும் காத்துக்கொள்ள முடியாது, ஒன்றுத்தையும் காத்துக்கொள்ள முடியாது. நரகத்துக்கு தான் நம்ம போகணும். நரகத்துக்கு பாத்திரமா நம்ம என்ன பண்ணணும்? போயிடுவோம். அவ்வளோதான், வேறு வழியே கிடையாது. தீமையை வெறுக்கணும், தீமையை சிந்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணணும். அப்போ தான் இருதயம் கழுவு பண்ணணும். ஆண்டவரே சொல்கிறாரு, இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறதுன்னு வசனம் சொல்லுது. நான் சொல்லலை, வசனம் சொல்லுது. அப்போது அந்த வசனத்தின்படி பார்த்தா ஆல்ரெடி வந்து இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடானது தான் சொல்லப்பட்டிருக்குது. அதை வந்து இருதயத்தை கழுவி சுத்திகரித்து அதை வந்து பழுது பார்த்து அதை பராமரித்து இருதயத்தை எல்லாரும் கரெக்டாக கொண்டு வர்றது யார்? இருதயத்துக்குள்ளே ஆராய்ந்து அறிந்து நன்மையான காரியங்களை செய்கிறது யார்? நம்ம ஆண்டவர் தான். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு இருதயத்தை சுத்திகரிக்கிறார். சுத்திகரிப்பாரால் தான் சுத்திகரிப்பு செய்வாங்க. பாவ மன்னிப்பு கேட்பாங்களே, இதுக்கு தான் ஆண்டவர் பாவத்தை மன்னிக்கிறவர். இருதயத்தை தொடர்ந்து இருதயத்தின் ஆழத்திலேருந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டோம்னா மன்னிப்பு நம்மளுக்கு கிடைக்கும். அது வந்து வியாதியிலேருந்து விடுதலை கிடைக்கும், பிசாசின் தொல்லையிலேருந்து விடுதலை கிடைக்கும். எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்வார்? விடுதலை தருவார். இதுக்கெல்லாம் காரணம் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொண்டா அதிலிருந்து ஜீவ ஊற்று கிளம்பும், அதை புறப்படும். அதுதான் நம்மளுக்கு முக்கியம். இந்த வசனத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். God bless you all. Amen.